கடந்த 2020 வருஷம் ஜூன் மாசத்துல எங்க அப்பாவை வந்து போலீஸ் வந்து விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போய் போன உடனே அடிச்சதுனால என் தம்பி வந்து எதுக்காக எங்க அப்பாவை அடிக்கிறீங்க, எதுக்காக விசாரணை தானே கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டதுனால அந்த பேச்சு போலீஸையே நீ எதிர்த்து பேசுவியாண்டு சாத்தாங்குளம் போலீஸ் அந்த நேரத்தில் பணிபுரிஞ்ச அத்தனை போலீஸாலையும் எங்க அப்பாவும் என் தம்பியும் கொடூரமா வார்த்தைகளை விவரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு காயங்களோட அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7:50 அடுத்த நாள் விடிய காலம் 3 மணி வரை அங்க பணிபுரிஞ்ச காவலர்கள் எங்க அப்பாவையும் என் தம்பியும் மாறி மாறி அடிச்சு கொலை செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 6 வருடங்கள் ஆயிடுச்சு. நாங்க வந்து இந்த நேரங்களில் வந்து ஃபர்ஸ்ட் சிபிசிஐடி விசாரிச்சு 10 சாத்தாங்குளத்தில் பணிபுரிஞ்ச 10 காவலர்களை வந்து அந்நேரத்தில் வந்து கைது செஞ்சாங்க. திருப்பி வழக்கானது சிபிஐக்கு மாற்றம் செஞ்சு இப்போ சிபிஐ தான் இந்த வழக்கை நடத்திட்டு வராங்க. இந்த 6 வருட காலங்களில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்கள்னால நீதிபதி நியமிக்கப்படாம, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம 9 அதுல வந்து 10 பேர்ல ஒருத்தர் வந்து அந்நேரத்துல கோவிட்னால இறந்து போனாரு. மீதி 9 காவலர்களும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 போலீஸும் வந்து தனித்தனியா வக்கீல் வச்சு தனித்தனியா குறுக்கு விசாரணை செய்யற காரணங்களால கிட்டத்தட்ட இவ்வளவு காலங்கள் தாமதமாயிடுச்சு. நாளைக்கு இதுக்கான நீதி கிடைக்குது. நாங்க வந்து நம்மளுக்கு வேற அதாவது நடுத்தர மக்களுக்கு வேற எந்த சோர்ஸுமே இல்லை. நீதிமன்றத்தை மட்டும் நாங்க இவ்வளவு காலங்கள் நம்பி இருந்தோம். அதுக்கான பலன் நாளைக்கு எங்களுக்கு நீதிமன்றத்துல கிடைக்கும் நினைக்கிறோம். நாங்க வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஏகப்பட்ட கஸ்டடியல் டெத்து விரைவா நீதி வழங்கியிருந்தா அந்த கஸ்டடியல் டெத்து தவிர்க்கப்பட்டிருக்குமோன்னு நாங்க நினைப்போம். நாங்க இப்ப போராடுறதே இப்ப என்ன ஆனாலும் எங்க அப்பாவோ என் தம்பியோ இனிமே வரப்போறது இல்லை. அந்த இழப்பு நாங்க உயிரோடு இருக்கிறவரை எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு மிக பெரிய வருத்தம். அந்த நான் சாகிற வரை எனக்கு அது வந்து எங்களை விட்டு போகவே போகாது. ஆனா வந்து இனிமே இதே போல ஒரு குடும்பமோ ஒரு சகோதரியோ ஒரு தாயோ இதே போல வேதனைப்படக்கூடாது. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு வருடங்கள் போராடுறோம். அதே போல கடுமையான தண்டனை இருக்கும் பட்சத்துலதான் இதே போல அதிகாரத்தை பயன்படுத்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீதர் மற்ற காவலர்களை அடிக்க தூண்டி சத்தம் கேட்கல அப்படின்னே சொல்லி கிட்ட 6 மணி நேரம் அடிக்க வச்சதுக்கு மூல காரணமே அவன் ஸ்ரீதர். அப்போ நம்மளுக்கு அதிகாரம் இருக்கு, யாரு நம்மளுக்கு என்ன பண்ண முடியுங்கிற ஒரு தைரியத்துலதான் அவன் அவ்வளவு பேரையும் சேர்ந்து எங்க அப்பாவையும் என் தம்பியும் கொண்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட அதிகாரத்தை தவறான முறையில பண்ணுகிற காவலர்களுக்கு இது ஒரு அப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்படிப்பட்ட நீதி எங்களுக்கு கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம். உச்சபட்ச தண்டனை நம்ம இந்தியாவில என்னது உண்டோ அது கிடைக்கணும்னு சொல்லி நாங்க விரும்புறோம். நாளைக்கு நீதிமன்றத்துல நீதி நல்லபடியா வரும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். நீதிமன்றத்தை தவிர வேற ஒரு நம்பிக்கையும் இல்லை. அதோடைய விட வந்து எங்களுக்கு நாளைக்கு தெரியும்னு நினைக்கிறோம், நம்புறோம். உங்க பேர்? என் பேர் பர்சிஸ், ஜெயராஜோடைய மூத்த மகள், பெனிக்ஸோட சகோதரி.